சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டேன், எல்லா விஷயம் தெரிந்து கொண்டேன். எனக்கு யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்னென்ன செய்கிறார்கள் என்று நான் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டேன் சாயி. நீ யார் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன் சாயி என்று என்னிடம் எப்பொழுதும் கோபமாகவே பேசுவாயே. எல்லா விஷயத்தையும் புரிந்து கொண்டாயாம்மா? உன்னை சுற்றி கொண்டு இருப்பது எந்த தெய்வம், உனக்கு எந்த தெய்வம் மிக மிக அதிகமாக உதவி செய்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டாயா? ஆனால் எனக்கு தெரிந்த வரைக்கும் நீ அதெல்லாம் தெரிந்து கொள்ளவே இல்லையே. உன்னுடைய கண்ணை கோபமானது மறைக்கிறது. நீ நல்ல பிள்ளையாகத்தான் இருந்தாய், இப்பொழுது நல்ல பிள்ளைதான். ஆனால் உனக்கு நான் எதுவுமே செய்யவில்லை என்று நினைத்து கொண்டு கோபப்படுகிறாய். ஆனால் நானோ உனக்கான ஒவ்வொன்றையும் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கான நல்லதுகளை, உனக்கான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறேன். ஆனாலும் உன்னை ஒரு தெய்வம் சுற்றி கொண்டே இருக்கிறது. அந்த தெய்வத்தை நீ வழிபடும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே அழகாக மாறும். முக்கியமாக ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், உங்களை ஒரு தெய்வம் சுற்றுகிறது என்றால் அதற்கு அறிகுறிகள் ஆனது தெரியும். முக்கியமாக என்னவென்றால் நல்ல சகுனங்கள். நீ ஏதாவது பேசும் பொழுது பள்ளி சத்தம் கேட்கும், திடீரென்று ஒரு நல்ல ஒரு வாசம் வரும், திடீரென்று ஒரு நல்ல எண்ணங்கள் தோன்றும். அது வரைக்கும் எல்லாமே எதிர்மறையாக தோன்றியது அதற்கப்புறம் நல்ல விதமாக தோன்றும். இப்படியெல்லாம் உனக்கு சமீப காலத்தில் இருந்தது. என்னடா ஏதோ ஒரு புதுசான ஒரு வாழ்க்கைக்குள்ள போற மாதிரி இருக்கே என்றதெல்லாம் உனக்கு தோன்றியது. இல்லை என்றெல்லாம் நீ சொல்ல முடியாது, அதுதான் உண்மை. புரிகிறதா? ஆனால் உன்னை ஒரு தெய்வமோ சுற்றி கொண்டே இருக்கிறது. நீ எங்கு போனாலும் அந்த தெய்வம் வருகிறது. நீ எப்பொழுது என்ன நினைத்து கொண்டு இருந்தாலும் அதற்கு பேசாமலேயே பதில் கொடுக்கிறது. இது எந்த தெய்வம்? யோசித்துப்பார், உனக்கு விடை கிடைக்கும். ஆனாலும் நான் சொல்வேன், உனக்கு எந்த தெய்வம் துணையாக இருக்கிறது என்பதை. ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிவிட்டு அடுத்தது, உனக்கு எந்த தெய்வம் உனக்கு துணையாக இருக்கிறது, எந்த தெய்வத்தை நீ வணங்கினால் அடுத்த நிமிஷம் உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் சொல்கிறேன். நீ நினைக்கலாம், சாயி நான் உன்னைதான் நம்பியிருக்கிறேன், ஏன் உன்னை நம்பினால் எனக்கு நல்லது நடக்காதா என்று கேட்கலாம். என்னை நம்பினால் நல்லது நடக்கும். நான் உன்னுடைய இஷ்ட தெய்வம். ஆனால் உன்னையே தேடி ஒரு தெய்வம் வருகிறது என்றால் அதையும் நீ பிடித்து வைத்திருந்தால் இருவரும் சேர்ந்து இன்னும் உனக்கு அதிகமாக உடனுக்குடனே செய்ய முடியுமே. உன்னுடைய கர்ம வினையை நான் மட்டும் சுமக்கிறேன். உன்னுடைய கர்ம வினையை உடைக்க பயங்கர சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் உள்ளது. அது மூக்காலேயே அனைத்து விஷயத்தையும் உடைத்து எறிந்துவிடும். இந்நேரம் கண்டுபிடித்திருக்கலாம். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் பல தடைகள். நீயும் நிறைய விஷயங்களை முயற்சி செய்தாலும் பல தடைகள், பல ஏமாற்றங்கள். உன்னுடைய வாழ்க்கையில் மீள முடியாத கஷ்டத்தில் இருக்கிறாய். ஆனால் இந்த தெய்வத்தை வழிபடும் பொழுது கஷ்டத்திலிருந்து மீண்டு விடுவாய். சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். எந்த ஒரு காரியம் உனக்கு தடையாக இருக்கிறதோ இந்த தெய்வத்தை நீ வணங்கிவிட்டு போகும் பொழுது தடைகள் உடைப்படும். அது எவ்வளவு பெரிய மந்திரம் தந்திரம் போட்டிருந்தாலும் சரி, உன்னுடைய கர்ம வினையை மூடி வைத்திருந்தாலும் சரி, ஒரே அடியில் அந்த தடைகளானது உடைக்கப்படும். அவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வம் தான் நான் உன்னை சுற்றி கொண்டே இருக்கும் தெய்வம். நீ இதுவரைக்கும் வணங்காமலோ கண்டு கொள்ளாமலோ இருந்திருக்கலாம். சாதாரணமாகவே நீ அந்த தெய்வத்தை கையெடுத்து கும்பிட்டு விட்டு அடுத்த வேளை சென்றிருக்கலாம். ஆனால் உன்னுடைய மனதில் இருக்கும் உண்மையான ஒரு விஷயத்தினால் அந்த தெய்வமோ உன்னை சுற்றி வருகிறது. எப்பொழுதுமே நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், தெய்வங்கள் ஆனவர்கள் அவ்வளவு சீக்கிரத்தில் ஒரு நபரை தேர்ந்தெடுக்க மாட்டோம். அவனுடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். மற்றவனுக்கு அவன் கெடுதல் நினைக்காமல் இருக்க வேண்டும். அடுத்தவனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு நிமிஷம் கூட கண்ணீரை சிந்த வைக்காமல், அதாவது உன்னால மத்தவன் அழவே கூடாது, அந்த மாதிரி எல்லாம் இருந்திருந்தாதான் தெய்வமானது ஒருவனை தேர்ந்தெடுக்கும். அப்படிப்பட்ட பிள்ளை என்பதனால்தான் அந்த தெய்வமோ உன்னை தேடி உன்னை ஓடி உன்னை சுற்றி கொண்டே இருக்கிறது. இதுவரைக்கும் அந்த தெய்வத்தை நீ சாதாரணமாக வணங்கியிருக்கலாம். ஆனால் இதற்கு மேல் அந்த தெய்வத்தை நீ அவ்வளவு என்னை எப்படி நீ வணங்குகிறாய்,
உன்னுடைய இதயத்தில் ஒரு சிம்மாசனத்தை போட்டு வைத்திருக்கிறாய் அல்லவா? இனிமேல் நீ அப்படித்தான் அந்த தெய்வத்தையும் வழிபட வேண்டும். ஒரு தெய்வம் சுற்றி வரும் பொழுது அந்த தெய்வத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். அதை கண்டுகொள்ளாத பொழுது அந்த தெய்வம் போய்விட்டது என்னால் திரும்ப வராது. அதனால் உன்னை இப்பொழுது சுற்றி கொண்டு இருக்கிறது. நான் சொல்கிறேன், பிடித்துக்கொள். அது வேறு யாருமே அல்ல. எப்பொழுதும் பகல் நேரத்தில் மேலும் வானத்தில் வட்டமிட்டு கொண்டே இருக்கும் அந்த கிருஷ்ணர் தான். புரியுதா? கருடன். சொல்ல போனால் கருடன் கழுத்தில் வெள்ளையாக இருக்கும் அல்லவா? எப்பொழுதும் சுற்றி கொண்டே இருக்கும். நீ பார்த்திருப்ப. எங்கு போனாலும் நல்ல சகுனத்தை காட்டும் அந்த கருடர் தான் உனக்கு துணையான தெய்வம். அந்த தெய்வத்தை வழிபடு. அவர் இருக்கும் கோவிலுக்கு போ. வருஷத்திற்கு ஒரு முறையாவது அவரை போய் பாரு. குலதெய்வத்திற்கு நிகராக அந்த தெய்வத்தை வழிபடு. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவரிடம் போய் சொல். என்னிடம் எப்படி எல்லாம் பேசி பழகி என்னை உன்னுடைய நண்பனாக, சாயா என்னுடைய அப்பா, என்னுடைய நண்பன் சாயா, எந்த ஒளிவு மறைவும் கிடையாது சாயிடம். நான் தப்பு செஞ்சேனா போய் சாயிட்ட சொல்லிடுவேன், சரியான விஷயம் செஞ்சேனா சாயிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு இருக்கிறியா? அதே மாதிரி அந்த கருடனையும் உன்னுடைய கைக்குள் வைத்துக்கொள். உன்னையே தேடி வந்த தெய்வம் கருடன். அந்த கருடர் எப்பொழுதும் உன்னுடைய தலைக்கு மேல் சுற்றி கொண்டே இருக்கிறார் உன்னை பாதுகாக்க. ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் உனக்கு சொல்கிறேன். நீ நாளை எடுத்துக்கோ. நாளை உன்னுடைய வாழ்க்கையில் வாசல நின்ற ஏதாவது ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த நினைச்சுக்கோ. இல்ல எதையுமே நினைக்காம, ஐயா கருடா என்னுடைய கண்ணுக்கு நேரா வா அப்படின்னு சொல்லிப்பார், வருவார். ஏன்னா அவர் உன்னை சுற்றி கொண்டே இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் தடைகளை நீக்குகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து உன்னை சுற்றி வருகிறார். நான் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதே போலவே அவரும் நினைக்கிறார். நீ சாதாரணமாக தெய்வத்தை வணங்கி கொண்டு இருந்தார். திடீரென்று தானே இந்த சாய் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தேன். ஏதோ ஒரு ரூபத்தில் என்னை நீ வணங்க ஆரம்பித்தாய். நீ சரியாக யோசித்துப்பார். என்னை எப்பொழுது நம்ப ஆரம்பித்தாய், எப்பொழுது என்னை வணங்க ஆரம்பித்தாய் என்று. திடீரென்று, யாராலும் கிடையாது, திடீரென்று உன்னை தேடி நான் வந்தேன். காரணம், உன்னுடைய மனம் தூய்மையான மனம். அதிக தேடல்கள் உன்னுடைய குடும்பத்திற்காக இருக்கிறது. எந்த கள்ளக்கபடமும் கிடையாது. யாரிடமும் எந்த ஒரு கெட்ட பேச்சையும் கிடையாது. நேரான பேச்சு, நேர்மையான வாழ்க்கையை தேடும் இந்த பிள்ளையிடம் போய் உதவி செய்து அவளை வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்த இந்த சாய் எப்படி உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்தேனோ அதே போல நான் உனக்கு சொல்லி உனக்கு தெரிய வருகிறது. இப்பொழுது உன்னை கருடன் சுற்றி கொண்டே இருக்கிறார் என்பது. நீ வேண்டுமானால் சொல், கருடா வாப்பா என்று சொல்லி ஒரு 5 நிமிஷம் வெளியே பார். கண்டிப்பாக உன்னை தேடி அந்த கருட பகவான் வருவார். ஏனென்றால் அவர் உன்னை சுற்றி கொண்டு இருக்கும் தெய்வம் அல்லவா? நீ என்ன கேள்வி கேட்டாலும் அவர் உன்னுடைய கண்ணுக்கு நேராக வந்து வட்டமிட்டே பதில் சொல்வார். நீ இதுவரைக்கும் அவ்வளவு அதிகமாக நம்பாவிட்டாலும் இதற்குமே நம்பு, வணங்கு. உன் வாழ்க்கை செழிப்பாக மாறும். அளவு கடந்த சந்தோஷங்களும் அளவு கடந்த நிம்மதியையும் அந்த தெய்வமும் தரும், நானும் தருவேன். நீ வணங்காத அனைத்து தெய்வங்களும் உனக்கு தரும். எந்த இடத்தில் உண்மை இருக்கிறதோ, எந்த இடத்தில் அன்பு இருக்கிறதோ, எந்த இடத்தில் பாசம் அதிகமாக இருக்கிறதோ, எந்த இடத்தில் ஏமாற்றம் அதிகமாக இருக்கிறதோ அங்கு தெய்வம் இருக்கிறது. ஏமாற்றம் இருக்கும் இடத்தில் ஏன் இருக்கிறது தெரியுமா? நீ ஏமாந்து கொண்டே இருக்கிறாய் எல்லா விஷயத்திலிருந்து. அதிலிருந்து காப்பாற்ற. ஏமாற்றும் நபரிடம் இருக்காது. ஏமாந்து அழுகிறான் பார் உடைந்து, அவனிடம்தான் தெய்வம் இருக்கும். ஏனென்றால் அவனை தேற்ற ஆள் இல்லை. ஏனென்றால் அவன் ஏற்கனவே ஒரு மனிதனால் தான் அவன் உடைந்திருக்கிறான். அவனை தேற்றுவதற்கு தெய்வத்தால் மட்டுமே தான் முடியும். உடைந்திருக்கிறாய். உன்னை திரைக்க, உன்னுடைய மனதை விட்ட வைக்க நான் இருக்கிறேன். அளவுக்கு மீறி கஷ்டத்தை அனுபவித்து விட்டாய். இதற்குமே கஷ்டம் என்பது கிடையாது, நஷ்டம் என்பது கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் இன்பம் மட்டுமே. துவண்டு போன நாட்களை விடு. இனி யாரை வணங்க வேண்டும், எந்த நிமிஷம் எது செய்ய வேண்டும் என்பதை யோசி. எனக்கும் வியாழக்கிழமையில் தான் உயர்ந்தது, கருடருக்கும் வியாழக்கிழமையில் தான் உயர்ந்தது.
இருவருக்கும் சேர்ந்து வணங்கு. உன்னுடைய தலைமுறை தலைமுறையாக நிம்மதியாக இருப்பீர்கள். சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கட்டும். இருவருடைய ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கட்டும். எல்லாம் உனக்கு சுபமாக நடக்கட்டும். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.